வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். அதில் நாம் 29வது பாடலுக்கு வந்துவிட்டோம். அந்த 29வது பாடல் சகல சித்திகளும் ஞானமும் அருளக்கூடிய பாடல். முதலில் சித்தர்கள் யார் என்றால் அவர்கள் யார், அவர்களுடைய பெருமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அஷ்டமா சித்திகள் என்றால் எப்படிப்பட்டவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அஷ்டமா சித்திகளை பெறக்கூடிய தகுதியை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு வழிகாட்டக்கூடிய அந்த அபிராம வள்ளி அந்த அம்மையும் அப்பனையும் எப்படி நெஞ்சார புகழ்ந்து வணங்கி கொண்டிருக்க வேண்டும், இதெல்லாம் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கும். மானிடராக பிறந்தவர்கள் அனைவருமே இறைவனை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் பிறப்பின் நோக்கம். அந்த பிறப்பின் நோக்கத்தை மறந்துவிட்டு நாம் வேற வேற நோக்கங்களுக்காக உழைத்து கொண்டிருப்போம். அதை இந்த பாடல்ல நினைவுபடுத்துறார். இறைவனை சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், தாசமார்க்கம், சன்மார்க்கம், இந்த வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்தம். சர்புத்திர மார்க்கம் என்றால் இறைவனை தந்தையாக பாவித்து, நம்மை புதல்வராக பாவித்து, அப்பாவிடம் மகன் கேட்பது போல் கெஞ்சி கூத்தாடி நம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வது சர்புத்திர மார்க்கம். சக மார்க்கம் என்றால் இறைவனை தோழனாக நண்பனாக பாவித்து உரிமையுடன் அவன்கிட்ட இதை செஞ்சு கொடுன்னு கேட்டு இறைவனுடைய பாதங்களை சென்று அடையக்கூடியது சகமார்க்கம். தாசமார்க்கம் என்பது இறைவனுக்கு நான் அடிமை, இறைவனுக்கு தொண்டு செய்வேன் என்ற வழியில் தொண்டு செய்து இறைவனை அடைவது. சன்மார்க்கம் என்பது அவன் உடம்புக்குள்ளேயே ஒளி உருவாக இருக்கிறான், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டிருக்கிறான், அந்த உத்தமனை நாம் உடம்புக்குள்ளே தான் தேட வேண்டும் என்று தேடி இறைவனை அடைவது. அப்ப இந்த வழிகளில் எல்லாம் இறைவனை தேட வேண்டும் என்றால் இரண்டு விதமான வழிகள் இருக்கின்றன. ஒன்று இல் வாழ்க்கை வழியில் சென்று இறைவனை தேடுவது, ஒன்று தவ வாழ்க்கையில் சென்று இறைவனை தேடுவது. இயல்பினான் இல்வாழ்வு வாழ்வான் என்பான், முயல்வாழ்வு எல்லாம் தலை. இந்த ரெண்டு பேர்லையும் யார் சிறந்தவன் என்றால் இல்வாழ்க்கையில இருக்கக்கூடியவன் தான் சிறந்தவன். ஏன் அவன் சிறந்தவன்? அவன் இல்வாழ்க்கையில மனைவி, மக்கள், தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், தாத்தாக்கள், பாட்டிகள், உறவினர்கள், இவ்வளவு பேரையும் சமாளித்து கொண்டு, இவ்வளவு பேரையும் திருப்திப்படுத்தி கொண்டு, இவ்வளவு பேர்களுக்காகவும் பணியாற்றி கொண்டு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் சிவயனம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா, அவன்தான் சிறந்தவன். சரி, இன்னொரு வரி என்னது? வழி தவநெறி, யோக நெறி. யோக நெறியை பின்பற்றவர்கள் துறவறம் மேற்கொண்டவர்கள். அவர்களுக்கு உறவுகள் கிடையாது, மனைவி, மக்கள், தாய், தந்தை என்ற உறவுகள் எதுவுமே கிடையாது. இறை நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு அஷ்டாங்க யோகத்தின் வழி நின்று, அஷ்டாங்க யோகம் இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரிணி, தியானம், சமாதி என்று சமாதி நிலை வரைக்கும் யோக நெறியிலேயே சென்று இறைவனை அடைபவர்கள். அப்ப இந்த இரண்டு வழிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டோம். அப்ப இதுல முயற்சி செய்பவர்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இந்த ரெண்டு வழியிலையுமே சென்று இறைவனை அடைய முடியும். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றார். நீங்க எந்த நெறிமுறைகளில் சென்றாலும், தவநெறியை பின்பற்றி சென்றாலும், யோக நெறியை பின்பற்றி சென்றாலும், உங்களுக்கு வேண்டிய அந்த சித்திகள் அனைத்தும் கூட வேண்டும் என்றால் சதா சர்வகாலமும் அம்மையும் அப்பனையும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடல். இந்த பாடலை ஒட்டி
உங்களுக்கு சித்திகள் என்றால் என்ன, சித்தர்கள் யாருன்னு சொல்லிக்கிட்டு இந்த பாட்டினுடைய விளக்கத்தை சொல்றேன். முதல்ல இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு நம்ம என்ன பேச போறோங்கிறது எளிதாக விளங்கும். எல்லா சித்திகளும் அடைய விரும்பும், அடைவதற்கு அருள் தரக்கூடிய அபிராமி அம்மை பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி திளைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே. இதான் இந்த பாடல். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும், சித்திகளை அளிக்கக்கூடிய அந்த வல்லமை பராசக்திக்கும் ஆதிசிவனுக்கு தான் உண்டு. அடுத்த வரையில் அதைத்தான் சொல்றாரு அடுத்த வார்த்தையில. சக்தி தலைக்கும் சிவமும், அவள் சிவனில் பாதியாக சிவனிலேயே இரண்டர கலந்து இருக்கிறாள். அவள்தான் சகல சித்திகளையும் வழங்குவதற்கு வலிமை உள்ளவள், வழங்கும் தன்மை உள்ளவள். அந்த சித்த நெறியில் யோக நெறியில் முயல்பவர்கள் தங்கள் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு எந்த நேரமும் இறை நாமத்தையே எண்ணிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த சித்திகள் கிடைக்கும். அந்த சித்திகளை அருளக்கூடிய தன்மை அந்த பராசக்திக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த சித்தி என்ன? அஷ்டமா சித்திகள் என்ன? அனிமா. அனிமா என்பது தம்முடைய உடலை அணுவை காட்டிலும் சிறியதாக ஆக்கிக் கொள்வது. மகிமா, உடலை மலையை காட்டிலும் பெரிதாக ஆக்கிக் கொள்வது. கரிமா, உடலை யானையை காட்டிலும் கனமாக ஆக்கிக் கொள்வது. லகுமா, உடலை காற்றை காட்டிலும் லகுவாக ஆக்கிக் கொள்வது. அப்படின்னாதான் காற்றில் பறந்து செல்ல முடியும். பிராப்தி, நினைத்ததையெல்லாம் அடையக்கூடிய சக்தியை பெறுதல். பிரகாமியம், பிறருடைய மனதை அறிந்து கொண்டு பிற உயிர்களில் தன்னை கூடுவிட்டு கூடுவாயக்கூடிய தன்மையெல்லாம் சக்தியெல்லாம் பெறுவது பிரகாமியம். ஈசத்துவம், ஈசனுக்கு நிகரான ஆற்றலை பெறுவது ஈசத்துவம். நார்காவன முனிவர்கள் தங்கள் தவ முயற்சியின் காரணமாக இந்த ஈசத்துவ வலிமையை பெற்றதின் காரணமாக நாமும் கடவுளும் ஒன்றுதானே என்ற அகம்பாவம் கொண்டு அழிந்ததால் பிச்சாடனர் வேடத்தில் வந்து அவர்களுடைய அகந்தையை அடக்கினார். அதனால இந்த சக்தி எல்லாம் பெறும் பொழுது நாம் அகந்தை கொண்டு ஆடக்கூடாது. ஈசத்துவம். அடுத்து வசித்துவம், பிறரை வசியப்படுத்துவது. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி ஆயிடுவாங்க, பின்னாலேயே வருவாங்க. அப்ப இதான் அஷ்டமா சித்திகள். இந்த அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் தான் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுள் முக்கியமானவர்கள் 18 சித்தர்கள். 18 சித்தர்கள் இருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் திறமை பெற்றவர்கள். மருத்துவத்துறையில் திறமை பெற்றவர்கள், ஜோதிடத்துறையில் திறமை பெற்றவர்கள். ஆகாமியம், கர்ம வினையெல்லாம், சஞ்சீத கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய வினைகள் எல்லாம், ஆகாமிய வினைப்பதிவுகள் எல்லாம் நீங்க பெற்றதன் காரணமாக அவர்களே அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தவர்கள். திருமந்திரத்தை செய்தறிய திருமூலர், போகர், இப்படி 18 சித்தர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். அகத்தியர், அகத்தியரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவர் மருத்துவத்திலும் சிறந்தவர், ஜோதிடத்திலும் சிறந்தவர், தமிழிலும் சிறந்தவர். நந்தி தேவர் திருவாரூர்ல ஜபேஸ்வரன் என்ற பெயரில் பிறந்து தன்னுடைய முயற்சியின் காரணமாக சைவ சித்தாந்தங்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர். பரமனின் வாகனமாக மாறியவர் நந்தி தேவர். திருமூலர் சொல்லவே வேண்டியதில்லை. திருமந்திரத்தை அருளி செய்தவர், கூடுவிட்டு கூடு வாய்ந்து அவர் தன்னுடைய சுந்தரநாதனாக இருந்து மூலனுடைய உடம்புக்குள் புகுந்தவர். மூலனுடைய உடம்புக்குள் இருந்துதான் இந்த திருமந்திரத்தை ஏற்றினார். அதனால்தான் திருமூலர். போகர் மருத்துவத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர். பழனி. கொங்கணர், மச்சமுனி, கோரக்கர், சட்டைமுனி, சுந்தரானந்தர் மதுரையில் இருந்தவர். ராமதேவர், குதம்பி சித்தர், இவர் பெண்பால் சித்தர்.
கருவூர் சித்தர், இடைக்காலர், கமலமுனி, வால்மீகி முனிவர், பதஞ்சலி நாட்டியக்கலை நிபுணங்களை உலகுக்கு அளித்தவர், தன்வந்திரி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கி மருத்துவத்தின் நுட்பங்களை உலகுக்கு அளித்தவர், பாம்பாட்டி சித்தர். இவர்களெல்லாம் 18 சித்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எல்லாம் அம்மையின் அருளையும் அப்பனின் அருளையும் பெற்றவர்கள். அதைத்தான் இந்த முதல் வரியில சொல்றாங்க. சித்தியும் சித்தி தரும் தெய்வமாய் திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும். முத்தி அளிக்கக்கூடிய வல்லமை ஆதி சிவனுக்கும் ஆதி சக்திக்கும் தான் இருக்கிறது. அதான் தவம் முயல்வார் முத்தியும். முத்திக்கு வித்தும். முத்திக்கு வித்து என்றால் என்ன? முதல்ல பற்றுக்களை துறப்பது. பற்றுக்களை துறந்தபின் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொண்டிருப்பது. அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்படி அமர்ந்திருக்க வேண்டும். அதான் முத்திக்கு வித்து. முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும். நம்மளுடைய புத்தி அழுக்கற்று இருக்க வேண்டும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்காய் என்றது அறம் என்னுமாறு பொறாமை இல்லாமல், பேராசை இல்லாமல், கோபம் இல்லாமல், தீச்சொற்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய புத்தியில் இருந்தால்தான் இறைவன் நம்மிடம் சேர்வார். அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களுக்கு அஷ்டமா சித்திகளையும் வழங்குவார். அனைத்து விதமான சக்திகளையும் வழங்குவார். தனக்கு நிகராக அவர்களை ஆக்கிக் கொள்வார். அவர்களையும் அன்பே சிவமாக இருப்பதற்கு அருள் புரிவார். அதான் இந்த பாடல் சகல சித்திகளையும் அருளும் பாடல் என்று போற்றப்படுகிறது. பாடல் இன்னொரு சொல்றேன். சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும். முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும். புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே. புத்தி நன்றாக இருந்தால்தான் சித்தம் நன்றாக இருக்கும். சித்தம் நன்றாக இருந்தால்தான் சக்தியை தேடி நம் உள்ளம் செல்லும். சக்தியை தேடி நம் உள்ளம் சென்றால் சிவனும் சேர்ந்து நமக்கு அருள் புரிவார். சிவனும் சேர்ந்து நமக்கு அருள் புரிய கூடிய நேரத்திலே அஷ்டமா சித்திகளும் நமக்கு கைவரப்பெறும். அந்த அஷ்டமா சித்திகளை நல்வழிக்கு பயன்படுத்தினால் நாமும் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம் என்பதுதான் இந்த பாடல். மற்றொரு அபிராமி அம்மை பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, வழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.